சாமியே சரணமையப்பா. இன்றைக்கி நம்ம யாத்திராவோட டே 2. காலைல ஏஞ்சி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சரணம் சொல்லிவிட்டு நாங்கள் கேட் கிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் என்டர்டெயின்மெண்ட்டோட. ஏன்னா எங்கள் ட்ரெயின் ஒரு 2 மணி நேரம் லேட். விஜயவாடாக்காக வெயிட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா எங்கள் எல்லா சாமிக்கும் விஜயவாடாவில் ஆனியன் சமோசா பிடிக்கும். அதனால நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே ட்ரெயின் ஒரு 5 நிமிஷத்துக்காக கீழே நின்றுச்சு. அங்கே இறங்கி 2-3 ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு திரும்பி ட்ரெயினில் ஏறிட்டோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா விஜயவாடாவும் வந்துடுது. அப்படியே இறங்கினோடனே எங்கள் சாமிங்களுக்கு ஆனியன் சமோசாவும் கிடச்சிடுது. அதுக்கப்புறம் விஜயவாடா ஸ்டேஷன் கொஞ்சோண்டு தாண்டினோடனே நம்ம கிருஷ்ணா ரிவர் வந்துடுது. இதுக்கு நம்ம ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருப்போம். சின்ன வயசுலேருந்து நம்ம அப்பா அம்மாவும் சொல்லி கொடுத்துருப்பாங்க, கிருஷ்ணா ரிவர் பார்த்தா காசு போடணுன்னு. அது இன்னமும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வரும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் எங்கள் குட்டி சாமிகிட்ட வீடியோ காலில் பேசிட்டு, ஏன்னா அது கேட்டுட்டு இருந்தது சாச்சுட்ட பேச வைங்கன்னு. சாயந்தரம் குருசாமியும் மற்ற சாமியும் கூட சேர்ந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு சென்னைக்காக வெயிட் பண்ணிட்டு நாங்கள் எல்லா சாமியும் வெயிட் பண்ணி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஆகிட்டோம். ஏன்னா எங்கள் வண்டி ஆல்மோஸ்ட் 2.4 hours லேட்டாக இருந்தது. ஏன்னா எங்களுக்கு ஃப்ரெஷ்அப் வேறு ஆகணுன்ட்டு சாயந்தரம் சரணம் சொல்கிறதுக்காக. அட் லாஸ்ட் சென்னை பீச் வந்தது. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சென்னையில் சரணம் சொல்லணும். செய்த சகல குற்றங்களை எங்கள் குட்டி சாமியும் இன்னும் சில சாமிங்களையும் சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஷனில் நாங்களும் இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்களும் எங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு லாஸ்ட்டாக ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் நாங்களும் ஏறிட்டோம். எல்லா சாமிங்க அப்படியே சபரிமலை வைப்பில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பெட்ரோல் பம்பில் பெட்ரோல் ரொப்பிட்டு நாங்களும் இங்கே யாத்திரைக்கு ஸ்டார்ட் ஆகிட்டோம். பெட்ரோல் பம்ப் தள்ளி கொஞ்சம் தூரத்தில் கையன் தீபம் இருந்தது. அங்கே இட்லி சாப்பிட்டோம். அவ்வளோ அருமையாக இருந்தது. எல்லா சாமிங்களும் சாப்பிட்டு அப்புறம் எங்கள் பசன் சாமி வந்தது. அதை கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் எல்லா சாமிங்களும்